أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 37. ربنا إنك تعلم ما نخفي وما نعلن وما يخفى على الله من شيء في الأرض ولا في السماء. இந்த துவா 14வது அத்தியாயத்துல 38வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வமா நுலின். எங்கள் இறைவனே, நாங்கள் உள்ளங்களில் மறைத்து கொள்வதையும் நாங்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ நன்கறிவாய். வமா யஹ்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ. வானத்திலோ பூமியிலோ உள்ளவற்றில் யாதென்றும் அல்லாஹ்வாகிய உனக்கு மறைந்ததல்ல. இந்த துவா எப்படி இறங்கிச்சு, இதற்கான பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுல காபாவுக்கு அருகில் உள்ள பாலைவனத்துல தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம விட்டுட்டு அல்லாஹ்விடம் செய்த நீண்ட துவாவின் ஒரு பகுதி தான் இது. இந்த சூறால வரக்கூடிய 35வது வசனத்துல இருந்து 41வது வசனம் வரை அனைத்துமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட துவாவா தான் இருக்கு. அவர் முதல்ல மக்காவை பாதுகாப்பான நகரமா ஆக்குமாறும் மக்களை ஷிர்கிலிருந்து காப்பாற்றுமாறும் தன்னுடைய சந்ததியினர் தொழுகையை நிலைநாட்டுமாறும் மக்களின் இதயங்களை அவர்களிடம் ஈர்க்குமாறும் துவா செஞ்சாங்க. அதற்கு பின்னாடி யா அல்லாஹ், நான் என்ன சொல்கிறேன் என்பதை மட்டுமல்ல, என் இதயத்தில் சொல்லாமல் வைத்திருப்பதையும் நீ அறிவாயின்னு துவா செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இதயத்துல எதை மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு ஒரு கேள்வி நமக்கு வருந்தானே. அதற்கு தப்சீர் ஆசிரியர்களான தபரி மற்றும் இப்னு கசீர் எப்படி விளக்கம் அளிக்கிறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துவா வெறும் குடும்ப நலனுக்காக மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்துல அல்லாஹுவின் திருப்தி வேண்டும். இந்த பாலைவனம் ஒரு நாள் ஈமானின் மையமாக ஆக வேண்டும். தனது சந்ததியிலிருந்து இறை தூதர்கள் வர வேண்டும். மக்கள் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற ஆழமான எண்ணங்கள் இருந்துச்சு. அத மனிதர்கள் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா அல்லாஹ் அறிவான். அதனால அவர் நாங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நீ அறிவாயின்னு சொன்னார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னன்னா, சில நேரங்கள்ல நாம் யாரிடமும் சொல்லாத வேதனை, எதிர்கால பயம், கண்ணீர், மனசோர்வு, உடைந்த நம்பிக்கை, இவை எல்லாமே நம்முடைய உள்ளத்துல இருக்கும். மக்கள் நம்மள பார்க்கும்போது அவள் அல்லது அவன் நன்றாக இருக்கிறான்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய நிலை என்னன்னு அல்லாஹ் மட்டும்தானே அறிவான். இந்த வசனம் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. நீ சொல்லாவிட்டாலும் அல்லாஹ் அறிவான். நீ அழாவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான். நீ விளக்காவிட்டாலும் அல்லாஹ் புரிந்து கொள்கிறான். ஏனென்றால் பூமியிலும் வானத்திலும் எதுவும் அல்லாஹ்விடம் இருந்து மறைந்ததல்ல. இப்னு கசீர் ரஹிமஹுல்லா இதுக்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறியது, என் துவாவின் பின்னால் இருக்கும் உண்மையான நோக்கத்தையும் என் இதயத்தின் ரகசியங்களையும் நீ அறிவாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவில் இருந்து வெளிப்படையானது மறைவானது எதுவுமே தப்புறது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்தை வெறிச்சோடிய பாலைவனத்துல விட்டு நிற்கும் போது
உள்ளத்தில் இருந்து எல்லாவற்றையும் அல்லாவிடத்துல ஒப்படைச்சாங்க. அவர் விளக்குவதற்கு முயற்சி செய்யல. மாறா, எங்கள் இறைவனே, நாங்கள் மறைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நீ அறிவாயின்னு துவா செஞ்சாங்க. சில நேரங்கள்ல இதுதான் வலிமையான துவா. ஏன்னா அல்லாவிற்கு உங்கள் வார்த்தை தேவையில்லை. உங்களுடைய உள்ளத்தை அவன் அறிவான். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.